எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்களோட ஹரிகேஷா. இன்னைக்கு சூப்பரான டே. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்மிண்டன் பற்றி சொல்லலான்னு இருக்கேன். ஸோ என் ஸ்டுடியோ ரூம் இப்போ தான் செட் பண்ண எல்லாத்தையும். இனிமேல் தான் இன்னும் நிறையா செட் பண்ணணும், டைமே இல்லை. ஸோ அங்கெல்லாம் கொஞ்சம் கதாலாம் இருக்குது, சரி பண்ணும். ஸோ இன்றைக்கி பேட்மிண்டன் பற்றி பார்த்துடலாம். ஸோ பேட்மிண்டன் நிறையா பேர் பிளேயர்ஸ்லாம் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு தான் இந்த முக்கியமான வீடியோ. அதுக்குன்னு நான் வந்து நீங்களாம் பார்க்காதீங்கன்னுலாம் சொல்ல வரல. ஸோ பேட்மிண்டனுக்கு முதல்ல 3 திங்ஸ் தேவை. 5 திங்ஸ் கிட்ட தேவை. நம்ம இன்னைக்கு 3 திங்ஸ் கிட்ட பார்த்துறோம். ஸோ பேட்மிண்டன் விளாடுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நல்ல பேட். ஸோ நான் கிட்டத்தட்ட நிறைய பேட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். அண்ட் பெஸ்ட்டாக இருந்தது இந்த 2 பேட்ஸ் தான். இது ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கின பேட்டு. இது இப்போ ரீசெண்டாக 6 months முன்னாடி வாங்கின பேட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பேட் தான். காம்படிஷன் பிளேயர்ஸும் யூஸ் பண்ணலாம், நார்மலாக நீங்கள் விளாடுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது அப்படி கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லா பேட்ஸ் வாங்குறப்பவும் இந்த ஒயிட் கலரில் ஒரு நெட் போடுவோம். இதுவும் இந்த ஒயிட் கலரில் இருக்கும். அதுதான் இதோட ஒரிஜினல். நாம் இப்போ என்ன பண்ணுறோம்னா இதை கொஞ்சம் டைட் வைக்கிறதுக்காக இந்த பிளாக் கலர்லாம் போடுறோம். ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்பீடான இடத்துல மட்டும்தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் இதை பேட்மிண்டனுக்கு யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த பேட்டு நீங்கள் பிளேயர்ஸாக இருந்தீங்கன்னா 2-3 இயர்ஸ்க்கு 5 இயர்ஸ் வர்த்தாக அடித்து யூஸ் பண்ணுற மாதிரி இந்த பேட்லாம் கண்டிப்பாக இது சொல்கிறேன், கண்டிப்பாக லாங் லைஃப் வரும். அண்ட் இதோட பவர் கூட உங்களுக்கு காமிக்கிறாங்க எவ்வளோ பவர்னு. 500 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் பேக் கேமராவில் எடுக்கல, ஃப்ரண்ட் கேமராவில், ஆனால் 200ன்னு தெரிஞ்சிருக்கும். இது 500 தான். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் கூட பார்க்கலாம் நீங்கள். இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் 550. பட் இந்த பேட் நீங்கள் வாங்குனீங்கன்னா இது என் தங்கச்சி பேட் தான். ஸோ ரெண்டுமே டெக்கத்லானில் தான் செம்ம ஒர்த்துக்கு கிடைக்குது. ஸோ மோஸ்ட்லி டெக்கத்லானில் செம்ம ஒர்த்தாக கிடைக்குது பேட்ஸ் எல்லாமே. வரேன். ஸோ நெக்ஸ்ட் திங் என்னன்னா, ஸோ ஒரு நல்ல பேட்மிண்டன் ஷூ. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா பேட்மிண்டன் ஷூஸ்க்கு இங்கே ஒயிட் கலரில் தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஏன்னு தெரில. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லேஸ் கிடையாது, நார்மலாக டைப் பண்ணுறது. லேஸும் இருக்குது. இது பேட்மிண்டனுக்கு இந்த உட்டன் கோர்ட்டில் விளாட்றதுக்கு தகுந்த மாதிரியே பண்ணியிருப்பாங்க. ஸோ இது செம்ம வத்துன்னு தான் சொல்லணும். ஸோ லாங் லைஃப் வரும் பேட்மிண்டன் ஷூஸ் போகிறீங்கன்னா. பட் இதை நீங்கள் வாஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அதனால் இதுக்கு 1 year வாரண்டியும் கொடுத்துருக்காங்க இந்த பேடுக்கு மட்டும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, ஒரு நல்ல பேட்மிண்டனுக்கு கிட். ஸோ இதில் உங்களால் உங்கள் ஷூ போட முடியும். அண்ட் கார்க் அண்ட் 4 பேட் கிட்ட போட முடியும். அதாவது 5 பேட் போட முடியும். அண்ட் நீங்கள் இதை ஜிப்பை க்ளோஸ் பண்ணிட்டு இப்படியும் எடுத்துகிட்டு போகலாம். அப்படி இல்லைனா இப்படி மாட்டிட்டு கூட போகலாம். அட்ஜஸ்டபிள் தான். ஸோ அந்தளவுக்கு கம்ஃபர்ட்டாக டெக்கத்லானில் கிடைக்குது. இது வந்து நான் வாங்கினது கிடையாது, என் பர்த்டே கிஃப்டாக வந்தது. அண்ட் அவ்வளோதான் நினைக்கிறீங்க. இல்லை ஒரு நல்ல கார்க், மோஸ்ட்லி எல்லோ கலரில் கார்க் வாங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒயிட் கலர் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட்டாக இருக்கும். பட் எனக்கு வந்து எல்லோ செட் ஆகும். ஓகே. ஸோ நான் சொல்கிற திங்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பெஸ்ட் பிளேயர் பேட்ஸ், நார்மல் பேட்ஸ், அண்ட் ஒரு ஷூ, பேட்மிண்டன் ஷூ, அண்ட் ஒரு நல்ல கிட் பேக். மூச்சு விடாத பேசிகிட்டு இருக்க. தண்ணி. ஸோ இன்னொரு முக்கியமான
முக்கியமான திங் என்னன்னா ஒரு நல்ல பெர்ஃப்யூம். ஸோ இது பெர்ஃப்யூம் ஸ்பான்சர்லாம் கிடையாது. நீங்கள் 2 மணி நேரம் கிட்ட விளாட போகிறீங்கன்னா இந்த பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணி பாருங்கள். எனக்கு பெருசாக பெர்ஃப்யூமில் இன்ட்ரெஸ்ட்டு, பட் நானும் என் டேடியும் இதை நல்லாவே யூஸ் பண்ணுறோம். 3 இயர்ஸ் அது இன்னும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்வெட்லேருந்து ஒரு நல்ல ஸ்மெல் கிடைக்கணுங்கிறதுக்காக இது பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு முக்கியமான திங் என்னன்னா ஒரு நல்ல பேட்மிண்டனுக்கு ட்ரெஸ். ஓகே, நீங்கள் ஒரு நார்மல் டிஷர்ட் அண்ட் ஸ்போர்ட்ஸ் பேண்ட் போட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக இருக்கும். ஓகே, அண்ட் இன்னொரு முக்கியமான திங் என்னன்னா எக்ஸசைஸ். ஸோ உங்களை ஃபிட்டாக வச்சுருந்தா தான் உங்களால் ரொம்ப நேரம் விளாட முடியும். ஸோ பேட்மிண்டன் விளாடிட்டு நிறையா தண்ணி குடிக்காதீங்க. ஏன் அப்படின்னா உங்களால் விளாட முடியாது. ஓகே, ஸோ இப்போ நான் சொல்கிற திங்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க. ஸோ பாய் பாய்.